ஜப்பான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம். உலகமே இதை பத்தி பேசுற ஒரு டாபிக். அந்த பெரிய ப்ராப்ளத்தை எப்படி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்தலாம் அப்படிங்கிற சீக்கிரட்டை நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது 30 days 30 business tipsோட டே 18. நீங்க ஜப்பான் ஸ்ட்ரீட்ல இறங்கி நடந்தீங்க அப்படின்னா யங் பீப்புளோட வயசானவங்கள அதிகமா பார்ப்பீங்க. ட்ரெயின் ஸ்டேஷன், பார்க், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலயும் எல்லாரும் இதை பெரிய ப்ராப்ளமா பார்ப்பாங்க. பட் இந்த பெரிய ப்ராப்ளத்துக்குள்ள பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒழிஞ்சிருக்கு. இது வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்ல, ஒரு பெரிய சோஷியல் காசும் கூட. எஸ், சொல்யூஷன் ஃபார் ஏஜிங் பாப்புலேஷன். இந்தியாவில் எப்படி குழந்தைங்களுக்காக என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் மார்க்கெட்ல அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் ஷேர் இருக்குமோ, அதே மாதிரி ஜப்பான்ல நீங்க ஏஜிங் பீப்புளுக்கு என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அது ஏஜிங் பீப்புளுக்கான ஹெல்த் கேர் ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல சர்வீஸா இருக்கலாம். எனி ப்ராடக்ட் ஆர் எனி சர்வீஸ் ரிலேட்டட் டு ஏஜிங் பாப்புலேஷன் டெஃபினட்டா அதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஜப்பான்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் எந்த இடத்துல இருக்கோ அங்கதான் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த பிசினஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன். அடுத்த வீடியோல அடுத்த பவர்ஃபுல் ஐடியாவை பார்க்கலாம். மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க.